Hi friends, இந்த சீரீஸ்ல CSS எதுக்காக யூஸ் பண்றோம், CSSல எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, எந்தெந்த இடத்துல எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுவோம், ஒரு லைவ் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணும்போது என்ன மாதிரியான கான்செப்ட்லாம் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பற்றியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் CSS ட்ரிக்ஸ் பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வெப் டிசைனர் அப்படின்னா கண்டிப்பாக HTMLும் CSSும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? CSS எதுக்காக தெரியுமா? இதை வந்து கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ நம்ம முன்னாடி HTML பார்த்தோம்ல, எங்க CSS தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி HTML கண்டிப்பாக லேர்ன் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா இப்போ நம்ம CSSல யூஸ் பண்ணுற கான்செப்ட் எல்லாமே HTML பேஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ HTML தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் CSS பற்றி லேர்ன் பண்ணால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி HTMLல யூஸ் பண்ணுற எல்லா முக்கியமான கான்செப்ட் தென் அது எதுக்காக எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற டீட்டெயில் வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, CSS எதுக்காக தெரியுமா? நம்ம இதுக்கு முன்னாடி HTML பார்த்தோம்ல, HTMLல நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. அந்த எலிமெண்ட்ஸ்லலாம் நமக்கு வேணுன்ற கண்டென்ட் போட்டு அதை நம்ம ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணுவோம் அப்படின்றத பற்றி பார்த்தோம்ல. இப்போ நம்ம அந்த டேக்லாம் யூஸ் பண்ணி கண்டென்ட் எல்லாமே ப்ரௌசரில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒன் பை ஒன்னாக டிஸ்பிளே ஆகும். அதில் பெரிய ஸ்டைல் ஒன்றும் அப்ளை பண்ண முடியாது. HTMLல ஜஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷனும் வெப்சைட்டில் விசிபிள் ஆகிறதுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? அந்த கண்டென்ட் எல்லாமே விசிபிள் பண்ணிட்டு அதை கொஞ்சம் ஸ்டைலிஷாக மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஜே எடுத்துக்கோங்க, கூகுள் பேஜ். இது ஒரு இமேஜ், இது ஒரு சர்ச் பார், இங்கே ஒரு 2 ஐக்கான் இருக்கு, 3 பாக்ஸ் மாதிரி வச்சிருக்காங்கல்ல. இங்கே பாருங்களேன், இது கரெக்டாக இந்த விண்டோவோட சென்டர்டாக இருக்கு. இது ஹோவர் பண்ணால் சம் பேக்ரவுண்ட் கலர் இருக்கு. இந்த சர்ச் பாருக்கு பாக்ஸ் இடம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஸ்டைலிஷாக காமிச்சிருக்காங்கல்ல. இதுவே நம்ம CSS யூஸ் பண்ணலன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? ஜஸ்ட் இந்த இமேஜ் லெஃப்ட் சைட்லையும் இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக இருக்கும். சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்களா, நான் இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் பற்றி HTML வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே எலிமெண்ட்ஸ்குள்ளே இருக்கிறது எல்லாமே நம்மளோட HTML கண்டென்ட். ஓகேவா? இந்த ரைட் சைடில் ஸ்டைல் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே CSS. ஓகேவா? நம்ம எழுதுகிற எல்லா CSSமே பர்டிகுலர் எலிமெண்ட்டை பேஸ் பண்ணி இங்கே டிஸ்பிளே ஆகும். அதெல்லாம் நான் போக போக சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நான் சும்மா ரேண்டமாக பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் CSSலாம் நான் ரிமூவ் பண்ணின உடனே முன்னாடி இப்படி இருந்த லே அவுட்டு இப்போ பாருங்களேன் இப்படி ஆயிடுச்சு. ஸோ இதுக்காக தான் CSS யூஸ் பண்ணுறோம். நம்ம பேஜில் எவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் யூசர் நம்மளோட வெப்சைட்டை எப்படி பார்க்குறாங்க, அவங்களுக்கு ரீடபிளாக இருக்கா, அவங்களுக்கு பார்த்தோன்னே பிடிக்குதா அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால தான் CSS ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஒரு HTML பேஜ் கிரியேட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அந்த HTML பேஜை எப்படியெல்லாம் ஸ்டைலிஷாக காமிக்கலாம் அப்படின்றது CSS யூஸ் பண்ணி பண்ணுவோம். சரிங்களா? இதோட சின்டாக்ஸ் வந்து சிம்பிள் தாங்க. செலக்டர் அப்படின்றது நம்ம HTMLல நிறைய எலிமெண்ட்ஸ் பார்த்தோம்ல, அதாவது டேக்ஸ் H1, P டேகு, div டேகு அதெல்லாம் பார்த்தோம்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். சரிங்களா? அந்த எலிமெண்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணி ப்ராப்பர்ட்டி வேல்யூ, ப்ராப்பர்ட்டின்றது ஒன்றும் இல்லைங்க, நம்ம கலர்லாம் யூஸ் பண்ணுவோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் கலர் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து வேல்யூ அப்படின்னா ரெட் அப்படின்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோதான். இந்த கலர் அப்படின்றது ப்ராப்பர்ட்டி, ரெட் அப்படின்றது வேல்யூ. சரிங்களா? இதுதான் சின்டாக்ஸு. பக்கத்தில் செமிகோலன் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஒரு செலக்டரு ஒரு எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணுறோம், அதுக்கு கீழே அதுக்கு நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி கொடுக்குறோம் அப்படின்றதையும் அதோட வேல்யூ அப்படின்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? இதில் வந்து நம்ம எவ்வளோ ப்ராப்பர்ட்டி வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த எலிமெண்ட்டுக்கு நான் கலர் கொடுக்கலாம், ஃபாண்ட் கொடுக்கலாம், அந்த மாதிரி எவ்வளோ ப்ராப்பர்ட்டி வேணாலும் நான் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். அதை நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கும்போது புரிஞ்சிடும். சரி, இந்த CSS ஃபைலில் நம்மளோட வெப்சைட்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன தெரியுமா பண்ணணும்? சிம்பிளுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, HTML பற்றி எல்லாமே பார்த்தோம். ஸோ அதில் நான் டெஸ்க்டாப்பில் index.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதையே ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளோட டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் index.html ஃபைல்.
இதுதான் HTML ஸ்ட்ரக்சர் அப்படின்றது தெரியும் இல்லையா? HTML-க்குள்ள ஹெட் இருக்கணும், பாடி இருக்கணும், ஹெட்டுக்குள்ள டைட்டில் இருக்கலாம். ஓகேவா? இந்த டைட்டில் தான் இந்த டாப்ல டிஸ்ப்ளே ஆகும். இந்த பாடிக்குள்ள நம்ம என்னெல்லாம் டைப் பண்றோமோ அது எல்லாமே ப்ரௌசர்ல டிஸ்ப்ளே ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம சாம்பிளுக்கு ஒரு டேக் போட்டுக்கலாம். learning CSS. ஓகே, நம்ம இதுக்குள்ள டைப் பண்றது இந்த ப்ரௌசர்ல டிஸ்ப்ளே ஆகிடும். ஓகேவா? இப்போ நான் இந்த பேஜ்ல CSS இன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா? ஆக்சுவலி நம்மளோட வெப்சைட்ல நம்ம 3 மெத்தட்ல CSS இன்க்ளூட் பண்ணலாம். சரிங்களா? அதை வந்து எக்ஸ்டர்னல் CSSன்னு சொல்லுவாங்க, இன்டர்னல் CSSன்னு சொல்லுவாங்க, இன்லைன் CSS அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட டிஃபரன்ஸ் நான் சொல்றேன். பட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது எக்ஸ்டர்னல் CSS தான். அதையும் ஏன்னு நான் சொல்றேன். ஓகே, நம்மளோட வெப்சைட்ல நம்மளோட HTML பேஜ்ல ஒரு CSS ஃபைல் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மெத்தட் 1 எக்ஸ்டர்னல் CSS. அதுக்கு ஒரு டேக் இருக்குங்க. லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. சப்ளைம் அப்படின்றதுனால நான் ஜஸ்ட் லிங்க் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டேப் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஃபுல்ஃபில் ஆகிடும். இதுக்கு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் லிங்க் டேக், அதுக்குள்ள REL ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட், இது வந்து ஸ்டைல் ஷீட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பை CSS, இதுதான் ஃபார்மேட். சரிங்களா? நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணணும். இந்த href குள்ள மட்டும் நம்மளோட CSS ஃபைல் இருக்கிற பாத்தை மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி HTML-ல இமேஜுக்கு எப்படி பாத் செட் பண்ணோம், ஆங்கர் டேகுக்கு எப்படி பாத் செட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் கிளியரா பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி நான் ஜஸ்ட் ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்றேன். ஓகேவா? கிரியேட் பண்ணிட்டேன். இதை நான் அப்படியே சேவ் பண்றேன். டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், நம்ம HTML ஃபைல் அப்படின்னு இருந்தால் .html அப்படின்னு சேவ் பண்ணுவோம்ல, இதுவே CSS ஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா .css அப்படின்னு சேவ் பண்ணுவோம். அவ்வளோதாங்க வித்தியாசம். நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன், style.css. ஓகேவா? இந்த style.css-ஐ நான் இங்கே இன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ style.css நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சப்போஸ் ஒரு ஃபோல்டருக்குள்ள நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, வேற சப் ஃபோல்டருக்குள்ள எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோல்டர் பார்த்தெல்லாம் இங்க கொடுக்கணும் அப்படின்றத HTML-ல டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். பட் நம்ம இப்போ ஃபோல்டருக்குள்ள எல்லாம் போடல, டைரக்டா டெஸ்க்டாப்லேயே போட்டிருக்கிறதுனால, இதுவும் டெஸ்க்டாப்லேயே இருக்கிறதுனால டைரக்டா style.css அப்படின்னு கால் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன், எனக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா style.css-குள்ள எதுவுமே இல்லை. சரிங்களா? இப்போ எனக்கு இப்போ நான் ஆட் பண்ணியிருக்க இந்த ஃபைல் என்னோட index.html பேஜுக்கு வந்திருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா? சிம்பிள்ங்க. ரைட் கிளிக் பண்ணுங்க, அதுல வியூ பேஜ் சோர்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா நம்ம எழுதியிருக்க HTML கோடு இங்க டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இதுல நம்ம ஹைப்பர் லிங்க்ல style.css கொடுத்தோம்ல, அதை கிளிக் பண்ணுங்களேன், ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்குள்ள எதுவுமே இல்லை. இப்போ நான் இங்க ஏதாச்சும் h1 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ என்னோட HTML ஃபைலில் என்னோட CSS இன்க்ளூட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, நம்ம CSS-ஓட சின்டாக்ஸ் பார்த்தோம்ல, எப்படி ஒரு செலக்டர், அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி, வேல்யூ. ஓகேங்களா? இப்போ செலக்டர் அப்படின்றது எந்த எலிமெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுதான் செலக்டர். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் லேர்னிங் CSS அப்படின்னு சொல்லிட்டு இந்த h1 டேக்ல தான் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு h1 டேக் தான் இப்போ செலக்டர். இப்போ நான் என்ன பண்ணணும்னா h1 டேக்ல அதுக்கப்புறம் இது வந்து சின்டாக்ஸ், ஓப்பன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ், அதுக்குள்ள ப்ராப்பர்ட்டி, வேல்யூ. CSS-ல நிறைய டிஃபைன்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? நம்ம வீடியோலயே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் கவர் பண்ணுவோம். அதே நம்ம ரிப்பீட்டடா பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டா அது மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும். நம்ம பேசிக்கா இப்ப கலர் பார்ப்போமா? கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. ஓகேவா? இப்போ நான் ஜஸ்ட் ரெட் அப்படின்னு கொடுக்குறேன். ஃபைல் சேவ் பண்ணிட்டேன். இப்போ ப்ரௌசர் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், கலர் வந்து ரெட் ஆயிடுச்சு. h1க்கு நான் கலர் ரெட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால நான் h1ல எழுதியிருக்க டெக்ஸ்ட் ரெட் கலர்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், நம்ம இந்த லைன் கொடுக்கல அப்படின்னா நம்ம கமெண்ட்ஸ் பத்தி ஆல்ரெடி தெரியும்ல. ஜஸ்ட் ப்ரௌசர் ரெஃப்ரெஷ் பண்றேன், எனக்கு இது அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா எனக்கு இந்த பேஜில் CSS கால் ஆகலை. ஓகேவா? இப்போ நான் இன்னொரு மெத்தட் சொன்னேன்ல, இது வந்து ஒரு மெத்தட். நம்ம CSS எல்லாமே தனியாக ஒரு பேஜ் போட்டு அதில் எல்லா CSS-ம் எழுதி அதை நம்ம HTML பேஜில் இன்க்ளூட் பண்ணுறது ஒரு மெத்தட். ஓகேங்களா? இன்னொரு மெத்தட் என்னன்னா, ஒன்றும் இல்லைங்க, இது அப்படியே காப்பி பண்ணிட்டு ஸ்டைல்னு ஒரு டேக் இருக்குங்க, அதுவும் நான் ஹெட்டுக்குள்ளே தான் கொடுக்கணும். சரிங்களா?
அதுக்குள்ள இதுதான் அதோட ஃபார்மெட். ஓகேங்களா? ஸ்டைல் ஓப்பன் பண்ணுறோம், அதை க்ளோஸ் பண்ணுறோம். டைப் வந்து டெக்ஸ்ட் சிஎஸ்எஸ். ஸோ அதுக்குள்ள இங்கே காப்பி பண்ணோம்ல, இது அப்படியே ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. பேஸ்ட் பண்ணேன்னா அவ்வளோதாங்க. சேவ் பண்ணுறேன். இப்போ எனக்கு கலர் ரெட் ஆயிடுச்சு. இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதே பேஜ்லேயே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேப்பா? நான் எதுக்காக எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ நம்ம பெரிய ப்ராஜெக்ட்லாம் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் நிறைய ஃபைல்ஸ் இருக்கும், நிறைய பேஜஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு பேஜ்லேயும் போயிட்டு நம்ம ஸ்டைலுன்னு சொல்லிட்டு பர்டிகுலர் சிஎஸ்எஸ்லாம் எழுதிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு பேஜ்லையும் நம்ம காப்பி பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இதுவே நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரே பேஜில் மட்டும் நமக்கு வேணுன்ற எல்லா ஸ்டைலையும் எழுதிட்டோம் அப்படின்னா, அந்த ஃபைலை மட்டும் நமக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல கால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் எப்போவுமே எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது என்ன தெரியுமா? ஜஸ்ட் இங்கே பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்டர்னலாக ஒரு பேஜில் கால் பண்ணோம். அதுக்கப்புறம் இது வந்து இன்டர்னல், அந்த பேஜ்குள்ளேயே ஸ்டைல் அப்படின்ற டேக் போட்டு கால் பண்ணோம். இப்போ என்னன்னா, எனக்கு இந்த எலிமெண்ட்டுக்கு தானே நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நான் டைரக்டாக இந்த எலிமெண்ட்டுக்குள்ளேயே ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. அந்த ஆட்ரிபியூட்டுக்குள்ள நம்ம இந்த H1 எலிமெண்ட்டுக்கு என்னென்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, நான் இந்த ஸ்டைலையும் கமெண்ட் பண்ணுறேன். பட் ஸ்டில் எனக்கு ரெட் கலர் விசிபிள் ஆகுது. பிகாஸ் நம்ம இன்லைன் ஸ்டைலாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்படி தாங்க நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோஸில் சிஎஸ்எஸ்ல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் பற்றி பார்ப்போம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன், அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணாலும் ஓகே. தேங்க்யூ, பாய்.